ஹாய் வெல்கம் பேக் அகைன் டு எஸ்கே பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டோட வீட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இவங்க வீட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு மேலுமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காண்டி நம்ம இன்ஸ்டால்மெண்ட் டீம்லேருந்து இன்ஸ்டால்மெண்ட்டோட ஹெட்டை கூப்பிட்டு போகிறோம், பாலா அவர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலா ப்ரோ நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களே. இவங்க இப்போ சொல்கிறத வச்சு கேட்டுக்கலாம். ப்ரோ, இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி நேயர்களுக்கு புரிய கொஞ்சம் ஈஸியாக சொல்லி புரிய வச்சுருங்க. நம்ம சொல்லணும்னா, இந்த வீட்டிலேருந்து சோலார் கேட்டிருந்தாங்க. சோலார் கேட்டிருந்தா எப்படின்னா ஆன்கிரிட் கேட்டிருந்தாங்க. ஆன்கிரிட்னால நம்ம வந்து ஐபிசிஎல் பேனல் போட்டிருக்கோம். இது வந்து 6 கிலோவாட்டை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ரெண்டாக பிரிச்சுட்டு இதில் ஒரு 6 பேனலு, அதில் ஒரு 5 பேனல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செக்சர் போட்டிருக்கோம். செக்சர்லேருந்து 6 லெக்கை வச்சுருக்கோம். 6 லெக்கை வச்சு ஒன்றுக்கு ஒன்று காங்கிரீட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பேனல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ப்ரோ, இப்போ என்ன பேனல் போட்டிருக்கோம், இது என்ன மாதிரி டைப், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அதானி பேனல், அதானி ஐபிசிஎல் பேனலு 540 வாட்ஸ் இருக்குது. இந்த 540 வாட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 6 யூனிட் வரைக்கும் கொடுக்கும். இன்னும் வெயில் அதிகமாக 7 யூனிட் வரைக்குமே போகும். இந்த பேனல் வந்து நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செக்சர் சொல்லியிருக்கீங்க, இங்கே என்னன்னா இந்த ஷீட் மேலே அப்படியே நிற்கிறதுமா வச்சுருக்கீங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட்? இதை பார்த்தீங்கன்னா ஷீட்ல இருந்து ராங் ரயில்னு சொல்லுவாங்க. ராங் ரயில் வந்து இதில் நம்ம டில்ட் வச்சு பண்ணலாம். இப்போ வீட்டுக்காரங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக டில்ட் இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கோம். இது ராங் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி படிச்சிருக்கோம். இதில் நம்ம வேறு மாதிரி பண்ண கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமா? இது நம்ம வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட்ரிக் ஒன்று இருக்குது. இதே தான் ஸ்டார்ட்ரிக் வச்சு பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஏ ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஏ ஃப்ரேமில் இது டில்ட் வச்சு பண்ணி கொடுப்போம். அதுவும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இது வந்து ஸ்டாண்டர்ட் செக்சர் சொன்னீங்க, இது வந்து ஷார்ட் ட்ரையல் ஏதோ சொல்லி லாங் ட்ரையலா கரெக்டாக சொல்கிறேன்னா அது சொல்கிறீங்க. அங்கே வந்து சம்மந்தமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது, என்ன மாதிரி இது? இது பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் செக்ஷன். வீட்டில் என்ன இடம் இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணுறதா எலிவேட்டர் செக்ஷன் நம்ம கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வீட்டு வளம் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸ் வந்து எதுக்கு இருக்குது, அதுக்கு என்ன யூஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வரது ஃபஸ்ட்டு டிசிடிபிக்கு வரும். டிசிடிபிலேருந்து ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் வந்து அதிகமாக இதோட வோல்டேஜ் வந்து அதிகமாக வரும்போது இது வந்து ட்ரிப் ஆகி கொடுக்கும். இதில் டிசிடிபியில் வந்து நம்ம வந்து டை, இதோட இன்வெர்டர் வந்து 6 கிலோவாட்டு 3 ஃபேஸ் டையில் கொடுத்து டிசி ஏசியாக மாற்றுறோம். ஏசியாக மாற்றி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏசிடிபி கொடுத்து கீழே மீட்டருக்கு போகுது. இந்த இன்வெர்டரை பற்றி பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 எர்த்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று லைட்டிங் அரெஸ்ட், இன்னொன்று டிசிடிபி எர்த்து, இன்னொன்று வந்து ஏசிடிபி எர்த்து. ஏசிடிபி எர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டர்லேருந்து வருது. அதோட எர்த்து எடுத்து திருப்பி ஒரு ராடு வழியாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிசிடிபிக்கு ஒரு எர்த்து, அதுக்கப்புறம் லைட்டிங் அரெஸ்ட். எர்த்து ராடு மீட்டர் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வரைக்கும் அடிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கீழே வச்சிருக்கோம். இப்போ மழை சாரல் அந்த மாதிரிலாம் பட்டுச்சுன்னா இதுக்கு தான் ஆகுமா? இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் தான் ஐபி நெகட்டிவோட தான் வச்சிருக்கோம். அதனால மழை சாரில் மழை எவ்வளோ பெஞ்சாலுமே எதுவுமே ஆகாது. நம்ம தண்ணியில் முக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் வாட்டர் ப்ரூஃப் நல்லா இருக்கும். அதேமாதிரி ஆன்கிரிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈபியில் கரண்ட் இருக்க வரைக்கும் தான் இதோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஈபி ஆஃப் ஆகிட்டு பவர் கட் ஆகிடும்னா இதுவும் பவர் கட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கோம், சோலார் பேனல் போட்டு இன்வெர்ட் பண்ணிருக்கோம், நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கரண்ட் வந்து வீட்டுக்காரர் வந்து கரண்ட் பில்லுக்கு அதிகமாக கட்டியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கட்டியிருக்காருன்னா இப்போ நம்ம சோலார் மூலியமா அந்த 12,000 மைனஸ் பண்ண வைக்கலாம். மைனஸ் பண்ண வச்சுட்டு நம்ம சோலார் மூலியமா நம்ம எக்ஸ்போர்ட் ஆகுதுல்ல, அதுக்கு மட்டும் சில சார்ஜஸ் இருக்கும். மற்றபடி அவருக்கு வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 0 பில் தான். பார்த்தீங்களே, நல்லா இருக்கா? உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் போடணுமா? கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்களை தேடி வரோம்.